இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க பர்சன் எப்போ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ், ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன அணுகுங்க. ஓகே, இப்போ உங்க பர்சன் உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து காண்டாக்ட் இல்லாம இருப்பீங்க. சோ உங்களை எப்போ உங்க பர்சன் காண்டாக்ட் பண்ணுவாங்க? ஓகே, பர்சன் எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க? டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் பர்சன் எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க? பர்சன் எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க? பர்சன் எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க? ஓகே, இந்த கார்டு ஜம்பிங் கார்டு. ஓ, 2 கார்டு வந்திருக்கு. பர்சன் எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை? இந்த பர்சன் எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க? யூனிவர்ஸ், டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், இந்த பர்சன் எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க? பர்சன் எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க? இந்த பர்சன் எப்போ காண்டாக்ட்? ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க, எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட்டை வந்து நீங்க மாத்தணும். நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த பர்சன் வந்து உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க, எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்க சைட்ல இருந்து உங்களால எந்த ஒரு விசிபிள் சேஞ்சஸ்மே பார்க்க முடியாது. ஸ்லோவா தான் அந்த பர்சன் என்ன செய்வாங்க, உங்களை நோக்கி காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்க வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த பர்சன் சைட்ல இருந்து அந்த ரிசல்ட் தெரியற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 21 டேஸ் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஃபாலோ பண்றீங்க, இல்ல இவ்வளோ டேஸ் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அது நடக்கிற வரைக்கும் நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். நீங்க போய் 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 உங்க பர்சன் கிட்ட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட காண்டாக்ட் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆக வேணாம். நீங்க வந்து உங்களை வந்து ஃப்ரீ யுவர் செல்ஃப்னு வந்திருக்கு. இட்ஸ் டேக் டைம்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்ய வைக்க முடியாது. உங்க கூட வந்து பேச வைக்கவோ, இல்ல காண்டாக்ட் பண்ண வைக்கவோ முடியாது. அவங்களா ஃபர்ஸ்ட் அதை நினைக்கணும். அவங்க மனசுல அந்த தாட் வரணும், உங்களுடைய நினைப்பு வரணும். அதுக்கப்புறம் அவங்க மொபைல் எடுத்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராசஸ் இல்லையா? சோ இது வந்து ஈஸியா நடந்துருமா, உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு அதற்கான டைம் வந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்ப அது கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலாவே ஒரு பொருளை அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்ல, ஒரு பர்சனோட மனசு. ஒரு பொருளை விட காம்ப்ளிகேட்டடானது ஒரு பர்சனோட மனசுங்கிறப்போ, அதற்குன்னு ஒரு நேரம் காலம் வந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீங்க அது வரைக்கும் ரொம்ப டென்ஸ்டா ஆகுறீங்க. அதாவது எப்ப காண்டாக்ட் பண்ணுவாங்க, எப்ப காண்டாக்ட் பண்ணுவாங்க, எனக்கு இப்ப காண்டாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியை விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த பர்சன் வந்து நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க, எப்படியாச்சும் காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட வந்து பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
ரொம்ப நீங்க டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணா கூட நீங்க அதை மிஸ் பண்ணிடுவீங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மொபைல தான் பாப்பீங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்களான்னு மொபைல தான் பாப்பீங்க. இல்ல நம்மள பிளாக்ல வச்சிருக்காங்களா, இல்ல அன்பிளாக் பண்ணிட்டாங்களா, இப்படின்னு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மொபைல தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். அப்போ மொபைல பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அவங்க காண்டாக்ட் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு டக்குன்னு என்ன செய்யலாம்? நம்ம சைலன்ட்ல போட்டுறலாம். இல்ல ஸ்விட்ச் ஆஃப்ல போட்டுருவோம் அந்த கோவத்துல. ஆனா அவங்க நீங்க எப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கீங்களோ அதே டைம்ல தான் வந்து காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அது என்ன செய்யாது? தெரியாது. இத நீங்க எப்படி மிஸ் பண்ணீங்க உங்க காண்டாக்ட்ட? உங்களுடைய கோவத்தினாலயோ, உங்களுடைய அந்த எரிச்சல் ஆகுறீங்க, இல்ல இரிட்டேட் ஆகுறீங்கல்ல, அதனால நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. நீங்க சைலன்ட்ல போட்டுறீங்க. இல்ல ஏதோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. அந்த டைம்ல அவங்க கூப்பிடுறது வந்து உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? அவங்க உங்கள கான்டாக்ட் பண்ணலன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க சடனா போன ஆன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா, அவங்களுடைய கால வந்து நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சைட்ல இருந்து, ரொமான்ஸ் ஏஞ்சல் சைட்ல இருந்து வர மெசேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்கள ஃப்ரீயா வச்சுக்கோங்க. வெதர் அவங்க உங்கள கான்டாக்ட் பண்றாங்க, பண்ணல. அது வந்து இங்க முக்கியமே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு அந்த பெர்சன் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க இல்லைங்களா? அதுதான் இங்க விஷயம். அவங்க உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு வழியே இல்லன்னா கூட பரவாயில்ல. நீங்க ரொம்ப வருஷமா நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. அவங்கள வந்து என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியாது. என்னால அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. அவங்களால என்ன கான்டாக்ட் பண்ண முடியாது. மேபி நம்பர் கூட மாறி இருக்கலாம். இப்படி என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப்ல கூட நீங்க இருக்கலாம். இல்ல நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பீங்க. பட் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்குள்ள வந்து இல்லாம கூட இருக்கும். இப்படி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், அந்த பொறுமை தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்ன்றேன். நீங்க ரொம்ப நெகட்டிவா இந்த விஷயம் போகும் அப்படின்னு நீங்க ரொம்ப டெப்த்தா நம்புறீங்க, டீப்பா நம்புறீங்க அப்படின்னா, அதுதான் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ நீங்க கொஞ்சம் பொறுமையோட ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே அந்த விஷயம் உங்கள தேடி வரும். அதுக்காக உங்க எனர்ஜி தான் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்க எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி கூட உங்களுக்கு நடக்கிற விஷயத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கும். அவங்க காண்டாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு போன் ஆஃப் பண்ணி வைப்பீங்க. கரெக்டா அவங்க காண்டாக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க. நீங்களும் டென்ஷன் ஆகி அவங்களையும் டென்ஷன் ஆக்க வேண்டாம். சோ உங்களை நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அவங்க எப்ப வேணாலும் காண்டாக்ட் பண்ணட்டும். ஆனா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க போய் உங்க லைஃப கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எனக்கு இப்பதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும் நீங்க வந்து சொல்லாதீங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. அந்த பர்சனே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரீ யுவர் செல்ஃப். நீங்க உங்க செல்ஃப ஃப்ரீயா வச்சுக்கிட்டாலே அந்த பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் சைட்ல இருந்து கிரியேட் ஆகும். நீங்க எதிரே பார்க்க வேணாம். நீங்க கேட்கவே வேணாம். யூனிவர்ஸ் சைட்ல இருந்தே உங்களுக்கு அதற்கான விஷயங்களை என்ன செய்வாங்க, அடுத்தடுத்து பண்ணி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்க சைடு வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வச்சுக்கணும். கண்டிப்பா ஒருத்தர் நமக்கு கான்டாக்ட் பண்ணல, ஒருத்தர் நம்ம கூட பேசல, இல்ல நம்ம ரொம்ப லவ் பண்றவங்க நம்மள வந்து திரும்பி கூட பார்க்கலன்னா, அந்த கோவம், அந்த ஆதங்கம், அந்த வருத்தம், அந்த கவலை வந்து நிச்சயமா இருக்கும். யாருக்குமே இல்லாம இருக்காது. ஆனா, அவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா, நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான், அவங்கள ஈஸியா நீங்க போய் ரீச் அவுட் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். நீங்க ரொம்ப டென்ஷன் ஆனா கூட நீங்க அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியும். ஆனா, உங்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜியே அவங்கள உங்ககிட்ட வரவிடாம பண்ணிடும். அதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் சொல்றேன். ஸோ ட்ரை டு பி பாசிட்டிவ். அவங்கள பத்தி எந்த விஷயம் நெனச்சாலும், நீங்க அவங்க உங்களுக்கு பண்ண கெட்ட விஷயங்களையும் நெனச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களால அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க உங்க மனச வந்து ஃப்ரீயா வச்சுக்கிறது தான், உங்க பெர்சன உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ண வைக்கிற முதல் ஸ்டெப். அதத்தான் இங்க வந்து ரொமான்ஸ் ஏஜலும் சொல்லி சொல்லி குடுத்துருக்காங்க. சோ நம்ம வந்து இப்ப என்ன பாக்குறோம், உங்க பெர்சன் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்களா, எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கறத ரீடிங்ஸ். சோ ஃபர்ஸ்ட் அதுல ஃப்ரீ யுவர் செல்ஃப்னு வந்திருக்கு அப்படின்னா, நீங்க அத பத்தி வரி பண்ணாதீங்க. அவங்க உங்கள கான்டாக்ட் பண்றாங்க, பண்ணல. அத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த பெர்சனே என்ன செய்வாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க அத பத்தி வரி பண்ணிக்காதீங்க. நீங்க உங்க செல்ஃப ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அடுத்த கார்ட் ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஓகே.
இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்ட் இருக்கு, இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்கு, இல்ல உங்க பர்சனுக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்குன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இல்ல உங்க பர்சனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு பாஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பாஸ்ட்ல இருந்து நீங்க முதல்ல கடந்து வந்துருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்குன்னா நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அவங்க உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. மேபி இது கூட ஒரு மேஜர் ரீசனா இருக்கும். ஒண்ணு அவங்களுக்கு எக்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்ட் இருக்கும், அதனால அவங்க உங்களை ரீச் அவுட் பண்றதுக்கு வந்து யோசனையா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த எக்ஸ் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க வந்து உங்களை ரீச் அவுட் பண்ண விடாம அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றது, அவங்க அந்த டைம்ல கால் பண்றது, மெசேஜ் பண்றது, டெக்ஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து உங்க பர்சனுக்கு அதிகமா இருக்கனால உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ண முடியாம போலாம். உங்களை எப்பயாவது கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கூட அந்த ஒரு எக்ஸ் பர்சனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்குள்ள இருக்கலாம். அதனால அவங்க மெயினா கான்டாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் பாஸ்ட்ல. நீங்க ஏதாவது ஒரு பாஸ்ட்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். அவங்களால உங்களால இந்த பர்சன் கூட என்ன செஞ்சிருக்க முடியாது, ஒரு அட்டாச்மெண்டா இருக்க முடியாது. நீங்க உங்க கடந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்க அந்த நபர் கூட வந்து நீங்க ஒரு சந்தோஷமா இருக்கணும், அவங்க கூட நீங்க பேசணும், அவங்கள நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ உங்களால அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து அந்த எக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனை வந்து எனக்கு கிளியரா தெரியுது. உங்களுக்கு ஒண்ணு பாஸ்ட் இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. சோ 2 பேருக்கு இருக்க பாஸ்ட் கூட 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ண விடாம தடுக்கு. அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு உங்களோட எக்ஸ் விஷயங்கள் கூட அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுடைய எக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரியும்னு வச்சுக்கோங்க. நீங்க டக்குன்னு போன் எடுக்கலாம்னு நினைக்கிறப்போ அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா என்ன செய்வீங்க? அந்த காலை அவாய்ட் பண்ணுவீங்க. இவங்க எதுக்கு நமக்கு போன் பண்றாங்க, இவங்களுக்கு ஆல்ரெடி தான் ஒரு எக்ஸ் வந்து இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க இவங்களை அவாய்ட் பண்ணுவீங்க. இல்ல அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எதுக்கு நம்ம கால் எடுக்கணும், இவங்களுக்கு தான் ஆல்ரெடி இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஒண்ணு உங்களுக்கு எக்ஸ் இருக்கிறதோ இல்ல உங்க பர்சனுக்கு எக்ஸ் இருக்கிறதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 2 பேரும் ஷேர் பண்ணிருக்கலாம். ஜெனியூனா உங்க பாஸ்ட பத்தி நீங்க ஷேர் பண்ணிருக்கலாம். இல்ல உங்க பாஸ்ட பத்தி நீங்க ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க, அவங்களாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்க பர்சனுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குங்கிறத அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம். நீங்களாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு கோபம் வந்து வருது. ஒருவேளை அவங்களே உங்களுக்கு ஜெனியூனா ஷேர் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். ஆனா அவங்க ஷேர் பண்ணல அப்படிங்கும் போது அங்க ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். நீங்களா கண்டுபிடிக்கிறீங்கும் போது நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடும். அது மாதிரி அவங்களா உங்களுடைய பாஸ்ட கண்டுபிடிக்கும் போது அவங்களும் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். நான் வந்து என்னோட எக்ஸ பத்தி சொல்லியிருக்கேன், இல்ல அவங்களும் என்னோட எக்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்க 2 பேருக்குள்ள வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்ல. நாங்க வந்து ஜெனியூனா ஷேர் பண்ணிட்டோம். 2 பேருக்குமே இருந்தது 2 பேருமே ஷேர் பண்ணிட்டோம். இருந்தாலும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அந்த எக்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு தான் இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஜென்ரலா இருந்தாலே ஒரு மனக்கசப்பு வந்து இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ அத வந்து உங்க பர்சன் வந்து யோசிப்பாங்க. உங்ககிட்ட மன்னிக்கிற மாதிரி, அதாவது உங்ககிட்ட யதார்த்தமா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப என்ன எனக்கு எக்ஸ் இருந்தா என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சந்தேகப்படலாம். இல்ல வந்து நீங்க கூட அவங்கள வந்து ஜெனியூனா சொல்ற மாதிரி சொல்லலாம். ஆனா உங்களுக்கு வந்து திடீர்னு அவங்க மேல என்ன வரும், ஒரு சந்தேகம் வந்து வரும். இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருந்திருக்கு, இவங்க நம்மள வந்து ஒரு ஆப்ஷனா தான் இப்ப நம்மள வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க எக்ஸ் கூட போயிருவாங்களோ, இல்ல ஒருவேளை இன்னும் அவங்களுக்கும் அவங்க எக்ஸ்க்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குமோ இப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே அந்த சந்தேகம் வரலாம். சோ நீங்க உங்க எக்ஸ பத்தி ஷேர் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் உங்களுக்கு பாஸ்டால பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே உங்க 2 பேருக்குள்ள அந்த தொடர்பு, அதாவது அந்த கான்டாக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும்.
சோ உங்க பர்சன் காண்டாக்ட் பண்ணாம இருக்காங்களா, நீங்க நோ காண்டாக்ட்ல இருக்கீங்களா, இல்ல வந்து நான் காண்டாக்ட்ல தான் இருக்கேன் ஆனா என் கூட பேசவே மாட்டேன்றாங்க, பேசிட்டு இருக்கும் போதே பாதியில என்ன செஞ்சிடறாங்க, ஆன் அண்ட் ஆஃப்ல பேசுறாங்க, இல்ல என்கிட்ட பேசினா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா பேச மாட்டேங்கிறாங்கன்னு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா மெயின் ரீசன் அந்த பாஸ்ட் தான். அத முதல்ல ரிலீஸ் பண்ணணும். நீங்களும் சரி, நீங்க அப்படி ஒரு பாஸ்ட்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா நீங்களும் அதை விட்டுறணும். உங்க பர்சனும் அதை விட்டுருவாங்கங்கிற மாதிரி கார்டுல இருக்கு. ரிலீஸ் யுவர் எக்ஸ். உங்க பர்சன் அவங்களுடைய எக்ஸ் இருந்ததுன்னா அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்ககிட்ட வருவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நீங்களும் அதை மறந்துட்டு, அதாவது அதுல நடந்த மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பர்சனை நம்பி நீங்க எங்க கூட ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கணும். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். நீங்க எதுவுமே ரொம்ப யோசிக்காதீங்க, அவங்களுக்கு எக்ஸ் இருக்கு நமக்கு எக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எதுவுமே யோசிக்காம ஜெனியூனா அந்த பர்சன் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஓவர் திங்க் வந்து பண்ணாதீங்கிற அந்த பர்சனை பத்தி, இவங்க அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோ. ஏன்னா உங்க பர்சனுமே உங்களை பத்தி திங்க் பண்ற, அவங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. ரெண்டு பேர் மேலயும் ஒரு நம்பிக்கை இல்ல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த கான்டாக்ட் அப்படிங்கிற விஷயம் டிலே ஆகுது. உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க உங்க எக்ஸ ரிலீஸ் பண்ணுங்க, உங்க பாஸ்ட மறந்துருங்க. அதே மாதிரி உங்க பர்சன் அவங்க பாஸ்ட மறக்காம இருக்காங்கன்னா அவங்க மறந்துருவாங்களா, மறந்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்களும் மறந்துருவாங்க. உங்களுக்கும் எக்ஸ் இருந்தா நீங்களும் அதை ரிலீஸ் பண்ணிருங்க, மறந்துருங்க. ஏன்னா இங்க வந்துச்சு தெரியுது, அந்த டைம் ஹேஸ் கம் டு கிளியர் யுவர் எனர்ஜி. நீங்க இப்ப குழப்பத்துல இருக்கீங்க, உங்க பாஸ்டால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, என்னால என்னோட எக்ஸ் விஷயத்துல இருந்து வெளியில வர முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்றதுக்கும் கிளீன் பண்றதுக்கும் வருது. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்க அந்த கான்டாக்ட் பிரச்சனை இருக்குல்ல, நான் அவரை கான்டாக்ட் பண்ண முடியல, என்ன அவரை கான்டாக்ட் பண்ண முடியல, அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதே மாதிரி உங்க பர்சனுக்கு எக்ஸால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களோட எனர்ஜியையும் இந்த டைம் வந்து கிளென்ஸ் பண்ணி விட்டுரும். அப்ப அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்து கால் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் அவங்க மனசுல ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். நான் சொல்றது புரியுதா? அடுத்த கார்டு பார்க்கலாம். ட்ரூ லவ். ஓகே, இது வந்து ட்ரூ லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய 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 சிக்னேச்சர் அண்ட் சைன் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து. அதாவது நீங்க என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, இது வந்து செட் ஆகாது அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. இந்த எக்ஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இல்ல ஒரு நோ கான்டாக்ட்ல இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கலாம். இது வந்து ட்ரூ லவ்வா இல்ல ஃபேக் லவ்வா? சிலருக்கு டைரக்டாவே அந்த கேள்வி இருக்கும்ல, அதாவது என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, இல்ல ப்ராப்ளமே இல்ல என் லவ்ல அப்படின்னு சில பேர் இருக்காங்க, இல்ல என் லவ்ல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கிற லவ்வுக்கும் ப்ராப்ளம் இல்லாத லவ்வுக்கு கூட காமனா இருக்க கொஸ்டின் என்னன்னா, என் லவ் ட்ரூவான லவ்வா, இந்த பர்சன் என்ன ட்ரூவா லவ் பண்றாங்களா? ஜென்ரலாவே அந்த கேள்வி இருக்கு. ட்ரூவா லவ் பண்றாங்களா, ட்ரூவா லவ் பண்றாங்க, ட்ரூவா லவ் பண்றாங்க. ஏன்னா ட்ரூ லவ் நம்ம ரீடிங்ஸ் எடுக்கிறோம், இவங்க வந்து உங்களை எப்ப காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்ல இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். அதற்கான ரீடிங்ஸ் நம்ம பண்றோம். பண்ணும்போது ட்ரூ லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே அது ஒரு பிக்கஸ்ட் சைன் தானே. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு தானே அர்த்தம். அதாவது உங்களை ட்ரூவா லவ் பண்றாங்க அப்படின்னும் போது உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தடை நம்ம பார்த்தோம். இந்த 2 கார்ட்லயே நான் சொல்லியிருக்கேன் என்ன தடை அப்படின்னு சொல்லி, நீங்க பார்த்தாலே கிளியரா புரியும். அப்ப தடைங்கிறது என்னது? அவங்க மனசுல இருக்க எண்ணம் தான். நீங்க வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த எனர்ஜியே ரொம்ப ஓவரா போகும்போது நெகட்டிவா மாறுது. தவிர்த்து இந்த லவ் வந்து ட்ரூ இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரூ இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரூவான ரிலேஷன்ஷிப்பா இல்ல அப்படின்னா நீங்க 2 பேருமே அந்த லவ்ல வந்து விழுந்திருக்க முடியாது. இப்ப உங்களுக்கும் அவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் உங்க மேல வந்து ரைட்னா ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கும் அவங்க மேல ஃபீலிங்ஸ் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நிச்சயமா இருக்கும்.
என்னதான் அவங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இப்போ நீங்க கண்ண மூடி இந்த வீடியோ பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, உங்க மனசாட்சியை கேளுங்க. அவங்க மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைச்சிடும். கண்டிப்பா. அதாவது ஒரு ஒரு டிராப் அளவுக்காவது அவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் வந்து அப்படியே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படியா அப்படி இருக்கான்னு நான் கேட்கல. அட்லீஸ்ட் அவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ்ன்றது இருக்கும். அப்போ இவ்ளோ நடந்திருக்கு, இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, நீங்க ஒரு கான்டாக்ட்ல இல்லாம இருக்கீங்க. அவங்க எப்ப எனக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு அந்த எதிர்பார்க்கறீங்க தெரியுமா? அதுவே ஒரு ஃபீலிங்ஸ் தானே, ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் தானே. ஏன்னா நீங்க அதை அவங்க கிட்ட இருந்து மட்டும்தானே எதிர்பார்க்கறீங்க. எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம அந்த கான்டாக்ட எதிர்பார்ப்போமா? எல்லாருமே நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினைப்போமா? கிடையாது. நம்ம யார ரொம்ப விரும்புறோமோ அவங்க சைட்ல இருந்துதான் ஒரு கான்டாக்ட் வரணும்னு நினைப்போம். அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த எதிர்பார்க்கறீங்க தெரியுமா? இந்த பர்சன் சைட்ல இருந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் வரணும், ஏன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட வந்து அவங்க பேசணும், எனக்கு வந்து நீ எப்படி இருக்கன்னு கேட்கணும், இல்ல ஒரு ஹலோ சொல்லணும், இல்ல ஒரு டெக்ஸ்டாவது பண்ணணும். ஏதோ ஒரு கான்டாக்டோ டெக்ஸ்டோ, கான்டாக்ட் அப்படின்னு சொல்லும் போதே டெக்ஸ்டும் வரலாம். அதாவது கான்டாக்ட்னா அப்ப போன்ல தான் பேசுவாங்களா, காலா தான் பேசுவாங்களா அப்படின்னு கிடையாது. போனுன்னு வந்துட்டாலே அதுல ஒரு டெக்ஸ்ட் கூட இந்த பர்சன் பண்ணலாம், ஒரு மெசேஜ் கூட பண்ணலாம், சேட் கூட பண்ணலாம். எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. சோ நிச்சயமா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்க மேல அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ஃபீலிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பாஸ்ட்ல இருந்தே உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இப்பவுமே அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஜெனியூனா தான் இருக்கு, ட்ரூவா தான் இருக்கு. உங்களை பத்தி நினைக்கும் போது அவங்க மனசுல உங்க கூட நடந்த நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அவங்களுக்கு மனசுல வருது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசுல இருக்கு. ஆனா என்ன, ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் தயக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதுதான். ஆனா உடனே நினைச்சோடனே போன் எடுத்து நம்பர் போட்டு அவங்க கூப்பிடணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே வந்து அவங்க வந்து கால் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும், இந்த யூனிவர்ஸ்க்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அந்த ரெண்டு எனர்ஜியும் போய் ஒர்க் ஆகணும் இல்லைங்களா? சோ அதுக்குதான் நான் சொல்றேன், அவங்க உங்களை கால் பண்ணுவாங்க. ஆனா நீங்க இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பொறுமைதான். போனை எடுத்து 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 பார்க்காதீங்க. அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு தான், அவங்க நமக்கான பர்சன். அவங்க எனக்கு என்ன நெகட்டிவா பண்ணாலும் அந்த எனர்ஜியை நான் கிளென்ஸ் பண்றேன். நான் என்ன அவங்களுக்கு நெகட்டிவா பண்ணியிருந்தாலும் சரி, நானும் அந்த எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்றேன். நாங்க 2 பேரும் எங்களோட எனர்ஜியை கிளென்ஸ் பண்றோம். என் பர்சன் என்கிட்ட வரணும் அப்படின்னு நீங்க கண்ணை மூடி ஜென்யூனா நினைச்சாலே போதும். அந்த பர்சனோட எனர்ஜியை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த செகண்டே அவங்க உங்களுக்கு கால் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க உங்க கூட இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு ஒரு பின்பம் வந்து தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் என்ன இருக்கு? நீங்க அவங்கள ஃபீல் பண்ணிட்டீங்க, கண்ணை மூடி நினைக்கிறீங்க, அவங்க உங்க மனசுல வராங்கன்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு சமம் தான் அதுவே. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஒரு கால் பண்றாங்க அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம். ஸோ ட்ரூ லவ் அப்படிங்கிறது வந்து அங்க நிரந்தரமா இருக்கு. ஸோ அவங்க உங்களை கான்டாக்ட் பண்றாங்க பண்ணல, உங்களுக்குள்ள இருக்கிறது ட்ரூ லவ். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேள்விக்கு வருவோம், அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஸோ நிச்சயமா உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ட்ரூ கனெக்ஷன். இதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ட்ரூ கனெக்ஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூ. நீங்க வந்து சிச்சுவேஷனை வந்து நான் சொல்றேன் இல்லைங்களா, இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் தெரியுமா, நீங்க நினைக்கிற மாதிரிதான் எல்லா விஷயமும் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பேசிக்கா அந்த தாட் இருக்கு. நம்ம நினைக்கிறது தான் நம்ம லைஃப்ல நடக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நம்ம நினைக்கிறதா நம்ம லைஃப்ல நடக்குமா? யூஸ்வலா இல்ல, அப்படி நடக்காது இல்லைங்களா? நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமா நடக்கும். அதுல நம்ம நினைச்சது இருந்தா ஓகே, இல்லையா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கறது தான் லைஃப்ல பெரிய விஷயம். சோ
தயவு செஞ்சு ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த சுச்சுவேஷனை வந்து நான் நினைக்கிற மாதிரிதான் நடக்கணும்னு நினைக்காதீங்க. allow this situation to unfold naturally. அவங்கள நேச்சுரலா உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு அலோ பண்ணுங்க. நீங்களே அவங்கள வந்து துரத்தி போறது, அவங்கள வந்து பெக் பண்றது, அதாவது கெஞ்சுறது, அவங்கள ரொம்ப சேஸ் பண்றது, அவங்கள 24 ஹார்ஸும் அவங்கள கால் பண்றது, இந்த 24 ஹார்ஸும் அவங்கள வந்து போட்டு வந்து கேட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்க, அவங்க உங்கள மிஸ் பண்றாங்களா அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நான் சொல்லிட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே, மேம் சொல்லியிருக்காங்க, அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க, அவங்க என்ன மிஸ் பண்றாங்க, அந்த எனர்ஜியோட நீங்க அப்படியே விட்டுறணும். நான் தான் சொல்லியிருக்கேனே, மேம் தான் சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க உடனே போய் கால் பண்ணீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து தெரியுமா? தெரியாது. இப்பதான் நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு பொருள் உங்களோட பொருள் நான் சொல்லிட்டேன். அது என்னைக்கா இருந்தாலும் உங்களோட பொருள் தானே. அது உங்க கைக்கு வர்றதுக்கு வேணா லேட் ஆகலாம். ஆனா உங்க பொருள் உங்களோட பொருள் தான். ஆனா நீங்க அது வரைக்கும் அது நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்களே நடுவுல போய் உங்க பர்சன் கிட்ட போய் பேசுறது, சொல்லிடுறது, இல்ல இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க, ஏன் நடக்கல, நீ ஏன் என்கிட்ட இன்னும் வந்து பேசல, நீ ஏன் எனக்கு இன்னும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணல, நீ ஏன் என்னை வந்து கண்டுக்க மாட்டேங்கிற, இல்ல நீ ஏன் என்னை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற, நீங்களா போய் அவங்க அவங்க கூட பேசுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்ல அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறதுன்னு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அசால்ட் ஆயிரும். அதாவது இவங்க எங்க போறாங்க, இவங்க நம்மள சுத்திதான் இருப்பாங்க, நம்ம நம்ம வேணும்னா வந்துட போறாங்க, இவங்களுக்கு நம்ம இல்லாம இருக்க முடியாது, எங்க போறாங்க நம்மள விட்டான்னு சொல்லி உங்க மேல ஒரு அசால்ட்னஸ் வருமே தவிர லவ் டெஃபினட்டா வராது. மிஸ்ஸிங் ஃபீல் கண்டிப்பா வராது. நீங்க நான் இருக்கேன் ஞாபகப்படுத்தணுமே தவிர அவங்க எங்க பார்த்தாலும் நீங்க இருக்கக்கூடாது. நான் இருக்கேன் உனக்காக, அதுக்கு மேல உன்னோட இஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்துருங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வருவாங்க. உங்க நினைப்பே அவங்கள போய் ஆட்டோமேட்டிக்கா போய் நிக்கும். நீங்க தான் அந்த இடத்துக்கு போய் நிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களோட மெமரிஸே உங்க பர்சன் சைட்ல போய் நிக்கும். நீங்களே ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிக்கிறீங்க. அவங்க போன் பண்றப்ப எல்லாம் அவைலபிளா இருக்கீங்க. அவங்கள எப்ப பார்த்தாலும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை நீங்க உங்க மனசோட வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட நீங்க அதை காமிச்சீங்கன்னா அவங்க அதை ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவாங்க. அந்த லவ்வை வந்து மதிக்க மாட்டாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்குவாங்கன்னு சொல்றேன். சோ நீங்க எப்படி அவங்கள லவ் பண்றீங்களோ அவங்களும் உங்களை லவ் பண்றதுக்கு டைம் கொடுங்க. அவங்களா உங்ககிட்ட வந்து கேட்கணும். நீங்களா அவங்கள தேடி போறதை விட எது பெஸ்ட்னா அவங்களா உங்களை தேடி வரணும். அப்பதானே அவங்க திருப்பி உங்களை விட்டு போக மாட்டாங்க. சோ நீங்களா அவங்கள உங்ககிட்ட எப்படி வர வைக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட வருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வருவாங்க. அது நேச்சுரலா நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. நீங்க போய் ஆர்டிபிஷியலா ஒரு விஷயம் வந்து பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சனே உங்களை தேடி வருவாங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்கள போய் போய் கேக்குறது, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசுறது பண்ண வேண்டாம். விஷயத்த நேச்சுரலா நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். வெயிட் பண்ணுங்க. நீங்க போய் உடனே ஏன் எனக்கு கால் பண்ண மாட்டேற, ஏன் எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களே உங்க நினைப்பு வரும்போது கூப்பிடுவாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே அவங்களுக்கு அசால்ட்டா போயிடும். இவங்க என்ன போட்டுட்டு தொந்தரவு பண்றாங்க, கூப்பிடு கூப்பிடு, கால் பண்ணுன்னு சொல்றாங்களேன்னு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிரும். அவங்கள வந்து ரொம்ப வற்புறுத்தி லவ் பண்ண வைக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்க கார்டு, ஓகேங்களா? அவங்கள ஏன் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண வைக்க முடியலையே, அவங்க ஸ்டில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாம இருக்காங்கிறதுக்கான மேஜர் ரீசன். இனிமே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க. நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் மாத்திக்கும் போது அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்கிற அட்வைஸாவும் பிளெஸிங்ஸாவும் எடுத்துக்கோங்க. யூனிவர்ஸே உங்களுக்கு சொல்றாங்க ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் மூலியமா. ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க உங்களை அறியாமே பண்ணிருப்பீங்க. அந்த லவ் மேல இருக்கிற ஒரு கிரேஸ்ல வந்து அவங்களுக்கு கால் பண்ணி எப்ப கால் பண்ணுவேன்னு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. ஆனா இனிமே நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்களை விட்டு போறாங்களா தாராளமா போகும். அவங்களே உங்க அருமை தெரிஞ்சு உங்களை நோக்கி வருவாங்க. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறது தான் ஒரே வழி. லாஸ்ட் கார்ட்,
ரீகன்சலேஷன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரீகன்சலேஷனா என்னன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க கேட்டது நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். அப்ப நம்ம அதுக்கு வெயிட் பண்ணணும். ரீகன்சலேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி. ஸோ ரீகன்சலேஷனே நடக்குங்கிறப்போ அந்த கான்டாக்ட், அதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கேள்விக்கான பதில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களை தேடி வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க தான் அவங்களுக்கு எல்லாம்னு சொல்லுவாங்க. உங்களை விட்டு உங்க பர்சன் போகவே மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா அவங்க உங்களை தேடி வர்றதுக்கான அந்த காலகட்டம் தான் மாறும். அதுக்காக எல்லாருக்கும் வருவாங்க அப்படின்னு நம்ம பொதுவா நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு நடக்கிற பிரச்சனை என்ன, ஒவ்வொருத்தருக்கு ஏன் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது, ஏன் அவங்க இன்னும் கான்டாக்ட் பண்ணல, ஏன் ரீகன்சிலேஷன் இல்ல, கரண்ட் ஃபீலிங் என்ன, கரண்ட் தாட் என்னன்னு பர்சனலா நம்ம பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நேம் எடுத்து எல்லா கார்ட்ஸ்லயும் செக் அவுட் பண்ணிட்டு பர்சனலா நம்ம ரீடிங்ஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். இது ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான், பொதுவான வாசிப்பு. உங்களுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவங்களுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ரீகன்சலேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அந்த பர்சன் சைட்ல இருந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு கால் வரும். உங்க லைஃபை விட்டு எப்படி விட்டுட்டு உங்களை போனாங்களோ திருப்பி உங்க லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்சன் என்ன செய்வாங்க, வருவாங்க. அந்த ஒன்லி திங் இஸ் வெயிட். அது மட்டும்தான். பொறுமையோட இருங்க. நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல வேணாலும் உங்க பர்சன் கூட போய் ரீச் அவுட் பண்ணலாம். ஆனா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமா செய்வாங்க. யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கிடைச்சிருக்கு, அதை மறந்துடாதீங்க. இந்த பர்சன் உங்க லைஃபை விட்டு எப்படி போனாங்களோ திரும்ப அதே மாதிரி உங்க லைஃப்குள்ள நியூவா ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் உங்க லைஃப்ல நடக்கும். இப்ப கடைசியா நம்ம கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா? வில் தே கான்டாக்ட் யூ? அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்களா? எப்போ பண்ணுவாங்க? சீக்கிரமே கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன் ஃபியூச்சர்ல இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். நிச்சயமா உங்க கூட ஃபர்தரா எப்படி வாழ்றது, எப்படி சேர்ந்து இந்த லைஃப்ல டிராவல் பண்றதுன்னு சொல்லி அதற்கான ஸ்டெப்ஸையும் இந்த பர்சன் சைட்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ அமைதியோட காத்திருங்கள். வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாமா? நன்றி, வணக்கம். Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Personal readings வேணும் அப்படின்னா 8939767277. பர்சனல் ரீடிங்ஸ் நான் இப்போ வீடியோல காட்டுற மாதிரி இருக்காது, லைவ்ல காமிச்ச மாதிரியும் இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்டா தான் நம்ம பர்சனல் ரீடிங்ஸ் எடுப்போம். அது நீங்க பர்சனலா ரீடிங்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். உங்க பேர் வச்சு, உங்க பர்சன் பேர் வச்சு நிறைய கார்ட்ஸ் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனையும் பர்சனல் ரீடிங்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஜென்ரல், அது பர்சனல். ஓகேவா? ஸோ அங்க ரீடிங்ஸ் வேற மாதிரி இருக்கும், இங்க கொடுக்குற ரீடிங்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நம்மளுடைய டிவைனோட ஆசீர்வாதம் தான். ஓகே, பாய்.